சாதிக் பாய் நல்லா இருக்கீங்களா? பாய் எப்படி இருக்கீங்க பாய்? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? பாய் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் பாய். நீங்க நல்லா இருக்கீங்களா? மாநாடு நல்லபடியா முடிஞ்சது. அந்த நேத்து வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சுத்தி ஊர்வலம் வந்தாரு, மக்களை சந்திச்சாரு. அதை பத்தி உங்களோட கருத்து என்னவா இருக்கு? அடுத்தடுத்து என்னென்ன அரசியல் பயணம் வந்து மேற்கொள்ள போறாரு, தளபதி பத்தி சொல்லுங்க பாய். இங்க பாத்தீங்கன்னா இப்போ நல்லபடியா வந்து 2026 நிறைய சூப்பரான ஒரு பிளான் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. மக்களுங்களுக்கு 2026 என்னென்ன பண்ணணும்னு சொல்லி. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் தரோம், இங்க வந்து லேடிஸ்க்கான பஸ் ஃப்ரீ அங்க தரோம், அது மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருப்பாங்க. நம்ம தளபதி என்ன சொல்றாரு, பியூரா நமக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கணும், அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஈக்குவலான ஒரு சப்போர்ட் கிடைக்கணும், அதே மாதிரி நம்ம எல்லாருக்கும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும், நம்ம எல்லாத்துக்கும் எல்லா விஷயமும் கிடைக்கணும். இதுதான் டிவிகே பாய். ஓகே பாய். சரி பாய், எவ்வளவு விஷயம் நடந்துச்சு பாய். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நேத்து நம்ம தளபதி வந்து திருச்சியில வந்து ஊர்வலம் போயிட்ட மாதிரி எல்லாத்துக்கும் பேசினாரு. சரி, ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக், ஒரு மைக் விஷயம் கேட்கல. அவர் நிறைய விஷயம் நிறைய பேர் சொல்லணும்னு நம்ம ஆர்வமா இருந்தாரு. சரிங்களா? அப்போ இந்த விஷயம் நீங்க நினைக்கிறீங்களா? இந்த விஷயம் நிறைய பேர் ஒரு அரசியலா யார் என்னென்ன கேட்க விதாம என்னென்ன ஒரு எதிரிகள் நிறைய பேர் வந்து இதை வச்சு ஒரு கேம் விளையாண்டாங்க. சரிங்களா? நீங்க இப்ப நம்ம அரியலூர்ல நடந்துச்சு இல்லையா, அந்த விஷயம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பாய்? அரியலூர்ல பேசினாரு தளபதி வந்து ஸ்பீச் எல்லாம் நாங்களும் கேட்டோம். உண்மையா சூப்பரா பேசினாரு. அந்த திருச்சியில பேசினது வந்து என்ன பேசினாருன்னு கேட்க முடியல. எல்லா நியூஸ் சேனலும் என்ன சொன்னாங்கன்னா மைக்கு கேட்கல. ஆனா அவர் சொன்ன ஒரு சில கருத்துக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருச்சியை நோக்கி அந்த மக்களுக்கு போய் சேர்ற மாதிரி தான் கருத்துக்கள் சொன்னாரு. அதே மாதிரி எதிர்கட்சி பத்தி டார்கெட் பண்ணி நிறைய விஷயத்த பேசினாரு. அரியலூரை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த ஊர் பாரம்பரிய பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு. அந்த எப்படின்னா இந்த மறைமுகமான விஷயம், லீகலான விஷயம்லாம் நடக்குது பாருங்க, அதை வெளித்துவமா வந்து நம்ம தளபதி பேசினது வந்து வரவேற்கத்தக்கதுன்னு சொல்லாங்க. உண்மையா அவரோட ஸ்பீச் என்னைக்கே வந்து மனசை உலுக்கிருச்சுன்னு சொல்லலாம். கண்டிப்பா சொல்றேன், 2026 தளபதி வந்தா நிறைய ஒரு மாற்றங்கள் உருவாகும்னு சொல்லி இதுல இருந்து உறுதியாயிருச்சு. பாய் எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு பாய். இப்ப தளபதி வந்து கன்ஃபார்மா வந்து பாத்தீங்களா டிஎம்கேவும் பிஜேபியும் எதிர்க்கிறாரு. சரிங்களா? ஆனா எனக்கு என்ன டவுட், காங்கிரஸ் வந்து இப்போ மேபி அவங்கதான் வந்து பிஎம்மா வந்துக்கணும், ராகுல் காந்தி. அது வந்து ஒரு ஏமாத்துற விஷயமா வந்து பண்ணிட்டாங்க. அது தளபதி ட்விட்ல வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் நம்ம வந்து ஃபியூச்சர்ல வந்து இப்போ பிஜேபி தான் எதிர்ப்பு, அப்போ ஏன் நம்ம இதுக்கு காங்கிரஸ்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது தளபதி? அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க கேக்குறீங்களா? ஆமா, நிச்சயமா சொல்றேன். ஏன்னா தளபதி அவர் வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சி ஆக்கிட்டாரு. ஆனா காங்கிரஸ்க்கு கூட்டணி போடுவாங்களா போட மாட்டாங்களான்னு எங்களுக்கே ஒரு சந்தேகமா தான் இருக்கு. ஏன்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா காங்கிரஸ் ஆளுங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆனா நல்ல ஒரு வளர்ப்பை வந்து பயங்கரமா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. தளபதி அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ்க்கு நிறைய சப்போர்ட் கொடுக்குறாரு மறைமுகமா. ஆனா அது கூட்டணி போடுவாரா போட மாட்டாரான்னு தளபதி கையில தான் இருக்கு. மேபி ஜனவரியோ பிப்ரவரியிலயோ எலெக்ஷன் டேட் அறிவிக்கை வெளியே வந்த உடனே சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தளபதி அவரு வந்து பாத்தீங்கன்னா டிவிகேல இருந்து நம்ம காங்கிரஸ் கூட்டணி போட்டாருன்னா வேற மாதிரியா இருக்கும். பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும். அதை எதிர்பார்ப்பீங்க. பயங்கரமான ஒரு மாற்றம் தமிழ்நாட்டுக்கு உருவாக்குவாரு தளபதி. வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. மேபி அவரோட தீர்ப்பு வந்து சொல்லுவாரு. ஸோ எல்லாமே வந்து தளபதி கிட்ட தான் இருக்கு. மேபி நம்ம ஒரு 2026 நம்ம பார்ப்போம் பாய். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. உங்க வீட்டுல எல்லாரும் வந்து டிவிக்காக ஓட்டு போட சொல்லுங்க. ஒரு புது மாற்றத்தை உண்டாக்கும். சரிங்களா? சரி பாய், நீங்க யாருக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க? டிஎம்கேவா, ஏடிஎம்கேவா, இல்ல பிஜேபியா, இல்ல காங்கிரஸா, இல்ல வந்து சீமானா? யாருக்கு தான்? நம்மளோட ஓட்டு எப்பவுமே ஒரே மாற்றமே கிடையாது. டிஎம்கேக்கு நாங்க பாரம்பரியமா போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். இந்த டைம் ஒரு சின்ன மாற்றமா நம்ம டிஎம்கேக்கு பதிலாக காங்கிரஸ்க்கு ஃபுல் சப்போர்ட் நாங்க பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஏன்னா காங்கிரஸ்ல எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு பொறுப்பு கிடைச்சிருக்கு. அந்த பொறுப்பு வந்த உடனே கண்டிப்பா அதை அறிவிக்க நாங்க வெளியே விடுறோம். காங்கிரஸ் ஃபுல் சப்போர்ட் கண்டிப்பா நாங்க கொடுப்போம். டிவிக்கே கண்டிப்பா சொல்றேன், காங்கிரஸ்குள்ள கூட்டணி போட்டாங்கன்னா பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்லா ஆயிரும். கட்சி பயங்கரமா வளரும். டவுட்டே கிடையாது. பொறுத்திருந்து காத்திருந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். டிவிக்கே வருதா டிஎம்கே வருதா? ஓகே ஓகே ஓகே, சூப்பர் பாய். கண்டிப்பா வந்து 2026 மேபி நம்ம விஜய் அண்ணா வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க இல்லையா, கண்டிப்பா ஃபியூச்சர்ல நம்ம பார்ப்போம். மேபி காங்கிரஸோட டிவிக்கு வந்து கூட்டணி போடுதா அப்படின்னு சொல்லி. ஏன்னா பிஜேபிக்கு வந்து அவர் வந்து கொஞ்சம் எதிர்க்கிறாரு. மேபி எப்படினாலும் காங்கிரஸ்க்கு சப்போர்ட் பண்ணி தானே ஆகணும். பார்க்கலாம் பாய். விஜயோட வார்த்தை இருக்கு, நம்ம தளபதியோட வார்த்தைகள் இருக்கு. பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.